ஸோ நம்பர்ஸ் ஆல்ஃபபெட் 2 எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர்ஸில் என்னென்னா ஒரு டயலாக் ப்ளே பண்ணுவேன். அந்த டயலாகில் வந்து அவங்க டெலிஃபோன் நம்பர் சொல்லியிருப்பாங்க. அந்த டெலிஃபோன் நம்பர் மட்டும் உங்களால் எழுத முடியுதான்னு பாருங்கள். அது எழுத முடியலன்னா நீங்கள் இன்னும் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே மேம். எஸ் மேம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக 1 2 3 4 5 6 அது வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஜெர்மன்லேயும் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபபெட் கூட அதை நீங்கள் நல்லா கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஜெர்மன் ஆல்ஃபபெட் சரளமாக சொல்லணும். சரிங்களா? ஃப்ளூயண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு படிச்சிங்கன்னா தான் நீங்கள் படிச்சிங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த டைலாக் வந்து எல்லாமே ஒவ்வொரு வேர்டாக உங்களுக்கு புரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்காது. அந்த நம்பர் மட்டும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபோன் நம்பர் எழுத முடியுதான்னு மட்டும் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். 1. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Philipp Klein. Ich möchte Frau Berg sprechen. Frau Berg ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Nummer, bitte? 0159 82 34 607. Also 0159 82 34 607? Ja, vielen Dank. எழுதிட்டீங்களா? யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? மேம் நான் ஒன் டைம் ப்ளே பண்ண எஸ் முடியுமா? மேம், பட் கரெக்டான்னு தெரியலங்க மேம். சரி, நான் மறுபடியும் ஒன் மோர் டைம் ப்ளே பண்ணுறேன். நல்லா ma'am. கேட்டுக்கோங்க. 1. ஓகே மேம். Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Philipp Klein. Ich möchte Frau Berg sprechen. Frau Berg ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Nummer, bitte? 0159 82 34 607. Also 0159 82 34 607? Ja, vielen Dank. முடிச்சிட்டிங்களா? எஸ் மேம். எஸ் மேம். சொல்லுங்க நம்பர். பரவாயில்ல, எவ்வளோ சொல்றீங்களோ சொல்லுங்க. பார்க்கலாம் எவ்வளோ எத்தனை நம்பர்ஸ் கரெக்டாக வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். அவ்வளோதான். 0159823. ஃபர்ஸ்ட் 1. இல்லை, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அப்பதான் நான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ யார் காயத்ரி தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? சொல்லுங்க காயத்ரி. 015982347 3479. ஓகே. நீங்க அடுத்தது கார்த்திகா. 14391046 மேம். அடுத்தது வேற ஃபெமினா. எஸ் மேம். 019181131019 மேம். ஓகே. ஆக்சுவலி சரி, இங்க எழுதுறேன். எத்தனை பேர் கரெக்டா எழுதியிருக்கீங்க நோட் பண்ணிக்கங்க.
ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ம். ஸோ நம்பர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மேம் அவங்க இல்லைங்க மேம், அவங்க டயலாக்ல ஸ்டார்ட் பண்ணப்ப ஐன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது மேம். ஐன்ஸ்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓகேங்களா? உடன் சொல்லுங்க. ஐன்ஸ்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்னாவது. ஓகே மேம். அதுக்கப்புறம் இப்போ ஜ்வை அப்படின்னா ரெண்டாவது. ஓகேவா? அவங்க டயலாக் பேசும்போது நடுவுல வீஸ் டைன டெலிஃபோன் நம்பர், உங்க டெலிஃபோன் நம்பர் என்ன Okay, அப்படின்னு okay. சொல்லி வரும்போது தான் அந்த நம்பர் தான் எழுதணும். சரிங்களா? நம்பரை மட்டும். ஆமா. சோ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸசைஸ் போடுறேன். ஓகே ஓகேங்க. 2. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Petra Groß. Ich möchte Frau Müller sprechen. Frau Müller ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Telefonnummer, bitte? 0157 8316 924. 0157 8316 924? Ja, das ist richtig. Vielen Dank. இப்போ நெக்ஸ்ட் யார் சொல்றாங்க? காயத்ரி நீங்க ஒன்ஸ் ப்ளே பண்ண முடியுங்களா மேம்? மறுபடியுமா? யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க? எஸ் மேம். நான் பண்ணிட்டேன் மேம். ஒன்ஸ் செக் பண்ணும். சரி மறுபடியும் பண்றேன். 2. Guten Tag, Hotel Zentral. Guten Tag, Petra Groß. Ich möchte Frau Müller sprechen. Frau Müller ist nicht da. Kann sie zurückrufen? Ja, bitte. Wie ist Ihre Telefonnummer, bitte? 0157 8316 924. 0157 8316 924? Ja, das ist richtig. Vielen Dank. ஓகேவா? ஓகே மேம். சொல்லுங்க. எஸ் மேம். காயத்ரி சொல்லுங்க. எஸ் மேம். 015108317 கார்த்திகா 015669537. தமினா எஸ் மேம். 01158916 மேம். ஓகே நான் இப்போ டைப் பண்றேன், செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? எஸ் மேம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் Yes, ma'am. பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் Okay, ப்ராக்டிஸ் ma'am. தேவைப்படுது. ப்ராக்டிஸ் நீங்கள் 1 2 3 4 இங்கிலீஷில் எப்படி எந்த அளவுக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் ஜெர்மனில் சொல்ல ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓகேங்க மேம். எஸ் மேம். ஓகே. அடுத்தது ஸோ கொஷின் கேட்கறதுக்கு டெலிஃபோன் நம்பர் வி இஸ் தைன டெலிஃபோன் நம்பர் அப்படின்னா வாட் இஸ் யுவர் டெலிஃபோன் நம்பர். அப்படியே மொபைல் நம்பர் கேட்கறதுக்கு வி இஸ் தைன ஹேண்டி நம்பர். இதுவே ஃபார்மல் இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா தைனைக்கு பதிலாக இயரை போடணும். தைனே இருக்கு இல்லைங்களா? தைனேன்னா உன்னுடைய. தைன மீன்ஸ் உன்னுடைய. அதே வந்து நீங்க இதுல சொல்லணும், ஃபார்மலா சொல்லணும்னா இயரை ஐ கேபிட்டல் லெட்டர் வி இஸ் தைனா ஆர்டர் இயரை டெலிஃபோன் நம்பர். இல்லைன்னா ஹேண்டி நம்பர். ஹேண்டி நம்பர் வந்து மொபைல் நம்பர். சரிங்களா?
எந்த இடத்துலலாம் கொஷின்ஸ் வருதோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்பீக்கிங்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி வரும். அதனால பி ப்ரிப்பேர்ட் வித் கொஷின்ஸ். எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல ஆல்ஃபபெட் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க வந்து இமெயில் எழுதுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிள்ஸ். ஸோ அந்த பாக்ஸில் இருக்க பாருங்க, இமெயில் அட்ரஸஸ் ஜாகன். ஜாகன்னா டு சே, சேயிங் இமெயில் அட்ரஸ். ஸோ எழுதுறது என்னமோ இப்படி தான். ஒன் ரைட் மீன்ஸ் ஒன் ரைட்ஸ் லைக் திஸ், ஒன் சேஸ் லைக் திஸ். இதுவே இப்படி சொல்லுவாங்க, இப்படி எழுதுவாங்க. அட் வந்து அட், அதேதான். டாட்க்கு வந்து புங்க்ட். ஹைஃபனுக்கு வந்து மீனூஸ், நம்ம மைனஸ் அப்படின்னு இல்லைங்களா, அதுதான் மீனூஸ். ஹைஃபன் வந்து மீனூஸ். அண்டர் ஸ்கோருக்கு வந்து உன்தஷ்ட்ரிஷ். ஓகேவா, கிளியரா? அண்டர்ஸ்கோர் மட்டும் ஒன்ஸ் ப்ரொனவுன்ஸ் உன்டர்ஸ்ட்ரிஷ். உன்டர்ஸ்ட்ரிஷ், ஆமா, உன்டர்ஸ்ட்ரிஷ். சரிங்களா? ஸோ இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூபன் மீனூஸ் கொன்சாலஸ் அட்டுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் இங்கே எழுதணும். ஆனால் இப்போ அவங்க ஸ்பெல்லிங் சொல்கிறது வந்து ரூபன் மீனூஸ் சொல்லிட்டு GONலேருந்து ஆரம்பிப்பாங்க. GONZALAZ அட். ஸோ இதெல்லாம் எழுத வேண்டாம். நீங்கள் அட்டுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் எழுதுனா போதும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு இமெயில் ஐடி வரும், அது நீங்கள் எழுதணும், ஃபுல்லாகவே எழுதணும். ஒரே டயலாக்ல வந்து 2 இமெயில் அட்ரஸ், ஒன்று பாதி இங்கே எழுதியிருக்காங்க, அட்டுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதணும், இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். இதுக்கு என்னென்னா, சப்போஸ் அவங்க எதாவது சொல்லும்போது அந்த வேர்டுக்கான என்ன ஸ்பெல்லிங் வரும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்த்திகா அப்படின்னா கார்த்திகாக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் நம்மளுக்கு தெரியும்ல ஓரளவுக்கு, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருமே யாரா இருந்தாலும் அவங்களோட நேம் கண்டிப்பா இருக்கும் இமெயில்ல. அதே மாதிரி நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நம்பர்ஸ் டபுள் டிஜிட் சொல்லலாம், இல்ல சிங்கிள் டிஜிட் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்க. ஸோ நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலியா அப்படின்னா ஜூலியாக்கு என்ன ஸ்பெல்லிங் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். அந்த நீங்க தெரிஞ்சு வச்சு மைண்ட்ல நீங்க கெஸ் பண்ணி வச்ச ஸ்பெல்லிங் வந்து இவங்க சொல்றதுக்கு ஒத்து போதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். நான் இப்ப ப்ளே பண்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. Wie ist deine E-Mail-Adresse? ruben-gonzales@sweb.net. Wie bitte nochmal? Ruben? பேக்ரவுண்ட் வாய்ஸ் Ruben-Gonzales GONZALEZ@esweb.net. Ist das richtig so? Ruben-Gonzales mit Z at sweb.net. Ja, das stimmt. Und wie ist deine E-Mail-Adresse? Maria-1811 at inet.com. Bitte nochmal, kannst du sie buchstabieren? MARIA unterstrich 1811 at inet.com. Danke. So one more time, Enma. Yes, ma'am. Yes, ma'am. Wie ist deine E-Mail-Adresse? ruben-gonzales@sweb.net. Wie bitte nochmal? Ruben? Ruben-Gonzales
A L E Z E S W E B.net. Ist das richtig so? Ruben-González mit Z at sweb.net. Ja, das stimmt. Und wie ist deine E-Mail-Adresse? Maria-1811 at inet.com. Bitte nochmal, kannst du sie buchstabieren? MARIA unterstrich 1811 at inet.com. Danke. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ காயத்ரி Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? ரூபன் மீனஸ் கொன்சாலஸ் அட் அப்புறமா மேம் பாதி தான் மேம் நோட் பண்ணேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டே இருக்கு மேம். ஆடியோவே எனக்கு ஒழுங்கா கேட்கல. ஆடியோ கேட்கலையா? மேம் நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன். மேம் இந்த ரூபன் அந்த அது வரைக்கும் தான் மேம் நல்லா கேட்டுச்சு. ஆட்டுக்கு அப்புறம் வந்துட்டு கிளியரா இல்லைங்க மேம். ஃபெமினா எஸ் மேம், அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கிளியரா இல்ல மேம். இப்ப தனியா அந்த ஆடியோ உங்களுக்கு மேம் அனுப்புறேன், அந்த நீங்க ஆட்டுக்கு பாத்தீங்களா? என்ன ப்ராப்ளம் ஆகுது? ஆடியோ சுத்தமா கேட்கலையா இல்ல எப்படி? கேக்குது மேம், பட் ஆனா கூட ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு மேம். கிளியரா அவங்க சொல்ற வேர்ட் வந்து கிளியரா கேட்க மாட்டேங்குது மேம். சரி, நான் உங்களுக்கு அனுப்புறேன். எஸ் நீங்க மேம். அது தனியா நீங்க கேட்டுட்டு சொல்றீங்களா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே, நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். வந்துச்சா எல்லாருக்கும் குரூப்ல? வந்துருச்சு மேம். எஸ் மேம். ஓகே, நீங்க இது கண்டிப்பா கேட்டு எனக்கு அனுப்பணும். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க வேரியேஷன் கொடுத்து நீங்க பேசணும். வி ஹைஸ்ட் டூனா என்னது? உங்க நேம் என்னன்னு இன்ஃபார்மல்ல பேசுறாங்க. ஆமா, வி ஹைஸ்ட் டூ இன்ஃபார்மல்ல கேக்குறாங்க. உன் வி இஸ் தைன இமெயில் அட்ரஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் இமெயில் அட்ரஸ். இங்க கூட தைன உன்னுடையன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மலா இங்க வரணும்னா ஐஹெச்ஆர்இ இயரை போடணும். சரிங்களா? எஸ் மேம். அதே மாதிரி வி பிட்டர்னா உங்களுக்கு ஏதாவது சரியா கேட்கலன்னா வி பிட்டர் அப்படின்னு சொல்லலாம். பாடன். ஓகேங்களா? கான்ஸ் டூ தாஸ் புக் ஸ்டாபியரன், கேன் யூ ப்ளீஸ் ஸ்பெல் பண்றீங்களா அப்படின்னு. புக் ஸ்டாபியரன் மீன்ஸ் டு ஸ்பெல். கான்ஸ் டூ தாஸ் புக் ஸ்டாபியரன். இதுவே ஃபார்மலா சொல்லணும்னா
நீங்க என்ன பண்ணணும்னா können Sie das buchstabieren? இருங்க நான் எழுதுறேன். können Sie das buchstabieren? அப்படின்னா can you please spell it? புக்ஸ்டேபியர்னா என்னது மேம்? என்ன புக்ஸ்டேபியர் சரியா கேட்கல. புக்ஸ்டேபியர்னா என்னது மேம்? ஸ்பெல் பண்ணுங்கன்னு. can you spell that? spelling தாஸ்னா மேம்? that this or that. ஓகே. can you spell that? இதுவே நீங்க பிட்ட ஆட் பண்ணிக்கலாம். மேம் ரெண்டுக்கும் சேம் மீனிங் தானே மேம்? சேம் மீனிங் தான், ஃபார்மல் இன்ஃபார்மல். ஓகே மேம். பிட்ட ஆட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ சேம் இங்க வெறும் கான்ஸ் தூன் போட்டிருக்காங்க. ஸோ இதுவே ஃபார்மலா நீங்க எப்படி கேட்கணும்னா können Sie யூஸ் பண்ணணும். können Sie das buchstabieren. அதுக்கப்புறம் இங்க இருக்கு பாருங்க வி பிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உங்களுக்கு சரியா கேட்கலன்னா நீங்க என்ன பண்றது அப்படின்னு Entschuldigung noch einmal bitte. noch einmal bitte அப்படின்னா ஒன் மோர் டைம் ப்ளே பண்ணுங்க நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? அதுக்கு இனிமே நீங்க வந்து Entschuldigung noch einmal bitte அப்படின்னு சொன்னாதான் நான் மறுபடியும் ப்ளே பண்ணுவேன் இல்ல ரிப்பீட் பண்ணுவேன். சரிங்களா? ஏதாவது புரியலன்னா das verstehe ich nicht. das verstehe வி இருக்கிறதுனால verstehe சொல்லாதீங்க. எஃப் சவுண்ட். das verstehe ich nicht. bitte ein bisschen langsamer. நான் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போறேன், ஃபாஸ்டா சொல்றேன்னா நீங்க இந்த வேர்ட் சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்னு. bitte ein bisschen. bitteன்னா ப்ளீஸ், ein bissenன்னா a little, langsamerன்னா slowly. bitte ein bisschen langsamer. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு phrases நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணணும்னு அந்த phrases எல்லாம் தனியாக நோட் பண்ணிட்டு கிளாஸில் வந்து நீங்கள் சொல்லணும். வந்த உடனே நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கணும். வி கேட்ஸ் காயத்ரி, வி கேட்ஸ் கார்த்திகா, வி கேட்ஸ் ஃபெமினா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கணும். இதை ஒருத்தர் பேசினாதான் நம்மளுக்கு வரும். நம்ம பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக வரவே வராது. சரிங்களா? ஓகே மேம். நான் கேட்கும் போது பதில் சொல்லுங்க. இல்ல நான் கேட்டதான் நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆன்லைன்ல வந்த உடனே கூட்ட நாபன் மேம், வி கேட்ஸ் மேம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க தான் கேட்பீங்க, படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்களே தான் கேட்கணும். சரிங்களா? நம்ம பேசி நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? எஸ் மேம். எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க கேளுங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய முயற்சி கண்டிப்பா செய்யணும். சரியா? எஸ் மேம். ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் லாண்டர் und sprachen. அதுக்கப்புறம் ஹரிதாஸ் இல்லையா? அவரு ஹரிதாஸ்ன்றவரு இல்லைங்க மேம். எப்போ ரொம்ப நேரம் ஆச்சா போய்? எஸ் மேம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். லாண்டர் und sprachen. லாண்டர்னா கண்ட்ரீஸ் and sprachenனா லாங்குவேஜஸ். கண்ட்ரீஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஒவ்வொருத்தர் 3 பேர் இருக்கீங்க இல்லைங்களா? ஒன்று படிங்க. காயத்ரி ரீட் பண்ணுங்கம்மா.
Olivia Miller, ம் come at Aston, USA. ம் She wohnt in San Francisco. ம் She speaks English und die sie lernt Spanish. ம் இவன் நான் படிக்கிறேன். ஒலிவியா மில்லர் காம்ட் ஹவுஸ் தேன் USA. நம்ம இங்கிலீஷ்ல யூஎஸ்ஏ சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஜெர்மன்ல யூஎஸ்ஏக்கு என்ன சொல்லுவாங்க? யூக்கு USA. ஓகேவா? So kommt aus den USA. Sie wohnt in San Francisco. Sie spricht English und Deutsch. Sie lernt Spanish. கார்த்திகா இது தெரியும்ல, Yes, மீனிங் ma'am. தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. மீனிங் தெரியுமா? ஒலிவியா மில்லர் comes from USA. She lives in San Francisco. She speaks English and German. She learns Spanish. கிளியரா? Okay, ma'am. புரிஞ்சுதாம்மா Yes, எல்லாருக்கும்? ma'am. Yes, ma'am. ஓகே நெக்ஸ்ட் கார்த்திகா படிங்க. கேப்ரியல் சாண்டோஸ். கார்த்திகா படிக்கிறீங்களா? மியூட்ல வச்சிருக்கீங்களா பாருங்க, செக் பண்ணுங்க. கார்த்திகா ஒண்ணுமே கேட்கல. ஃபெமினா நீங்க படிங்க. Ma'am. மேம் எஸ் Ma'am. கேப்ரியல் ஃபெமினா படிங்க. மேம் கேப்ரியல் சந்தோஷ் படிக்கட்டுமா மேம்? ஆமா ஆமா. எஸ் மேம். Ma'am, view ஆகல ma'am. என்னன்னா சரி இவங்க படிச்சுட்டோம். ஃபெமினா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Yes, ma'am. Gabriel Santos kommt aus Brasilien. Er wohnt in Deutschland, in Köln. Er spricht Portugiesisch, Deutsch and English. ம் Gabriel Santos kommt aus Brasilien. Yes, ma'am. Wohnt in Deutschland, in Köln. Er spricht Portugiesisch, Deutsch und கிடையாது und English. ma'am. சரிங்களா? So Yes, ma'am. Gabriel Santos comes from Brazil. He lives in Germany, in Köln. He speaks Portuguese, German and English. Yes, ma'am. கார்த்திகா ஓகேவா? சரியாயிடுச்சு உங்களது நெட்வொர்க்? Yes. Yes ma'am. இப்போ படிங்க. சரியாயிடுச்சு ma'am. அலிசியா கான்டி அது படிங்க. Alicia Conti ம் speaks ம் Italian, ம் Französisch ம் und ம் das ம் sie kommt ம் aus ம் der ம் Südwest und ம் wohnt in ம் Lucknow. ம் ஸோ நான் படிக்கிறேன். அலிசியா கான்டி spricht Italienisch, Französisch und Deutsch. மேம் வி ஆகல மேம். என்னம்மா? மேம் அது ப்ரெசன்டேஷன் வியூ ஆகல மேம். அது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குமா? எஸ் மேம். சொல்லுங்க மேம். So Alicia Conti spricht Italienisch, Französisch und Deutsch. Sie kommt aus der Schweiz und wohnt in Lugano. லுகானோ. சரிங்களா? இப்பவே படிக்க வரல, ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு கூட நினைக்க வேணாம். படிக்க படிக்க தான் நம்மளுக்கு இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு கேட்டு கரெக்டான இதுல ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே மேம். ஸோ அலிசியா கான்டி வந்து என்ன பேசுறாங்கன்னா, ஷீ ஸ்பீக்ஸ் இட்டாலி, ஃப்ரெஞ்ச், ஃப்ரான்சோசிஷ் மீன்ஸ் ஃப்ரெஞ்ச், und Deutsch, German. She comes from Switzerland. Schweizner, Switzerland. And she lives in Lugano. Luganoல இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பேஜ்லயும் 3 இருக்கு.
இப்போ மறுபடியும் சேம் அதே ஆர்டர்ல படிங்க. காயத்ரி, ஃபெமினா, கார்த்திகா 3 பேரும் ஒன்னொன்னு படிங்க. Boris Walter Kommt aus Österreich. Wohnt in Österreich. Salzburg. Spricht Deutsch und Englisch. Lernt Arabisch. So Boris Walter Kommt, Kommt கிடையாது, Kommt aus Österreich. Wohnt in Salzburg. Spricht Deutsch und English. Lernt Arabisch. Next, Femina. Yes, ma'am. Sahi Tanaka wohnt in Berlin. She commt aus Japan, aus Tokyo. She speaks Japanese and Deutsch. She learnt English. ஸோ அண்டு கிடையாது, உண்டு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. சக்கி டனகா ஓன்ட் இன் பர்லின். ஜி காம்ட் சி சொல்லுங்க. ஜி ஜெட் சவுண்ட். ஜி காம்ட் ஹவுஸ் ஜப்பான். ஜே வந்து வைய ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஜி காம்ட் ஹவுஸ் ஜப்பான், ஹவுஸ் டோக்கியோ. ஜி ஸ்பிரிஸ்ட் ஜப்பானிஷ் und Deutsch. Sie lernt English. Yes, ma'am. Okay, next. Kartika. Gott Pragim kommt aus Algerien. Er speaks Arabic, Francis und learned Deutsch. Und in Paris. So Kasib Ibrahim kommt aus Algerien. Spricht Arabisch, Französisch und lernt Deutsch. Wohnt in Paris. Okay. பரவாயில்ல, குட் அட்டெம்ப்ட். 3 பேரும் நல்லா பண்ணீங்க. சூப்பர். அப்படியே இன்னும் படிச்சுட்டு எங்கெல்லாம் நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து இன்னும் எங்கெல்லாம் மாற்றணுமோ அங்கெல்லாம் மாற்றிக்கலாம். போக போக எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பட் நீங்கள் வந்து டெய்லி ப்ரொனன்சியேஷன் கேட்டு யூ ஷுட் சேஞ்ச். அதே மாதிரி இந்த டேபிள் புக்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க இந்த டேபிள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. காம்ட் ஹவுஸ் வந்து எங்கேருந்து வராங்க, ஓன்டின் வந்து எங்கே இருக்கிறாங்க, ஸ்ட்ரிக்ட் என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க, லேர்ன்ட் என்ன படிக்கிறாங்கன்றது இந்த டேபிள் ஒருத்தர் பற்றி நீங்கள் எழுதணும். நீங்கள் தனியாக நோட் புக்கில் கூட எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கண்ட்ரி இல்லைன்னா லாங்குவேஜ் மிஸ் ஆயிருக்கும். இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஆக்டிவிட்டி, என்ன கண்ட்ரியில் என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி அண்ட் லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்று லாங்குவேஜ் மிஸ் ஆயிருக்கும் இல்லைன்னா கண்ட்ரி மிஸ் ஆயிருக்கும் நேம். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ டாய்ச்லாண்டில் என்ன பேசுவாங்க? டாய்ச்லாண்டுன்னா என்னது? எந்த ஊர்? ஜெர்மனி. டாய்ச்னா ஓகே. டாய்ச்லாண்ட்ல டாய்ச் பேசுவாங்க. ஆஸ்திரேலியால என்ன பேசுவாங்க? ஆஸ்திரேலியாலயும் டாய்ச் தான் பேசுவாங்க. ஆஸ்திரியா, சரிங்களா? ஆஸ்திரேலியானா ஆஸ்திரியா. ஸோ ஆஸ்திரியால கூட டாய்ச் தான் பேசுறாங்க. டி ஷ்வைஸ், ஷ்வைஸ்னா சுவிட்சர்லாந்து. ஸோ டி ஷ்வைட்சன் அப்படின்னு இருக்கு. டின்னா அது ஆர்டிக்கல். நம்ம த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க ஜெர்மன் லாங்குவேஜ்ல சில கண்ட்ரீஸ்க்கு ஆர்டிகல்ஸ் வச்சிருக்காங்க, சிலதுக்கு ஆர்டிக்கல் கிடையாது. ஸோ ஷ்வைஸுக்கு வந்து ஆர்டிக்கல் டி ஷ்வைஸ். ஸோ ஷ்வைஸ்ல என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுறாங்க? பிரான்சூசிஷ், இட்டாலியனிஷ், ராட்டோ ரொமானிஷ். ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் பிரான்சூசிஷ் எந்த ஊர்ல பேசுவாங்க? பிராங்க்ரைஷ். பிராங்க்ரைஷ் இங்க இருக்கு பாருங்க, பிராங்க்ரைஷ் பிரான்ஸ்ல தான். ஸோ பிரேசிலியன், பிரேசிலியன் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? பிரேசில். அவங்கள நீங்க படிச்ச பேசேஜ்லயே இருக்கும் பாருங்க, பிரேசில்ல இருந்து யார் வந்திருக்கா, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? செக். யார் பிரேசில்ல இருந்து வந்திருக்கா? Gabriel Santos ma'am. ஸோ என்ன லாங்குவேஜ்? போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ். ஆமா. ஸோ பிரேசில் வந்து போர்ச்சுகீஸ். அப்புறம் இட்டாலியனிஷ் எந்த ஊர்ல பேசுவாங்க? இட்டாலியன்.
இட்டாலியன் மேம். இட்டாலி. ஸ்பானியன்ல என்ன பேசுவாங்க? ஸ்பானிஷ். அப்புறம் பாலினிஷ் வந்து போலண்ட். போலாண்டுக்கு தான் போலண்ட். துர்காய். இதுக்கும் ஷ்வைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் துர்காய்க்கு வந்து டர்க்கி. துர்காய்னா டர்க்கி. ஸோ துர்காய்க்கு கூட ஆர்டிக்கல் இருக்கு. ஜி துர்காய். ஸோ டினா ஒன்றும் இல்லை, த டிஹெச்இ போடுவோம் இல்லை, இங்கிலீஷில் டிஹெச்இ போடுவோமா? எஸ் மேம். த டெஃபினட் ஆர்டிக்கல், அதுதான் இது. ஓகே மேம். சரிங்களா? ஸோ துர்காயில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? துர்கிஷ். துர்க்கி. ஆமாம். ரூஷிஷ் எந்த ஊர்? ருஸ்லாண்ட், ரஷ்யா. ரஷ்யா. ஆமாம். அல்ஜீரியன் வந்து அராபிஷ். அரபிஷ். ஜப்பானிஷ். டி USA இங்கிலீஷ். சரிங்களா? ஸோ என்னென்ன ஊருக்கு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க? டி ஷ்வைஸ், டி துர்காய், டி USA. ஸோ மூணுத்துக்கும் ஆர்டிக்கல் போய் இதுக்கு மட்டும்தான் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இருக்கு ஆர்டிக்கல், நம்ம படிக்கலாம். ஸோ மைன்லாண்ட், இங்கே வந்து இந்தியன் போட்டுக்கோங்க. மைனஸ் பிளாக்க, உங்களோட லாங்குவேஜ் மதர் டங் என்ன அது போடுங்க, தமிழ். மைன்லாண்ட், மை கண்ட்ரி. மைனஸ் பிளாக்க, மை லாங்குவேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் மைனு, இங்க மைனுன்னு இருக்கு, இங்க மைனே அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்தந்த இடத்துல அப்படிதான் நீங்க போடணும். மைனஸ் பிளாக்க, மை லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா மைனஸ் பிளாக்க. மை கண்ட்ரி அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா மைன்லாண்ட். அது ஏன் மேம் இந்த ரெண்டு இடத்துல இது மாறுது? மாறும்மா, நான் அது சொல்றேன் போக. எஸ் மேம். மேம் அது மாதிரி இந்த டீ போடுறோம்ல மேம், ஆனால் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த துர்க்கிக்கு முன்னாடிலாம் இதாக யூஸ் பண்ண மாட்டோம்ல மேம். நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் அவங்க ஜெர்மன்ஸ் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு ஆர்டிக்கல் வச்சிருக்காங்க. ஓகே மேம். அதுக்கப்புறமா என்ன லாங்குவேஜஸ் நீங்க பேசுறீங்க அப்படின்னா வெல்ஷ், ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரிக்ஸ், து. ஸோ அதுவே வந்து ஃபார்மல்லாம் கேட்கணும்னா வெல்ஷர், ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரிக்ஸ், து. ஃபார்மல் வெல்ஷர், ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரெஷன், ஜி வந்தா எல்லாம் இஎன் எண்டிங் வரும் வேர்ப். ஓகேங்களா? து வந்தா எஸ்டி எண்டிங் வரும் வேர்ப். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அது மறக்கவே கூடாது. ஜி வந்தா இஎன் எண்டிங், து வந்தா எஸ்டி எண்டிங். இஷ் வந்தா என்ன எண்டிங் வரணும்? எஸ்டி மேம். இஷ் வந்தா இ எண்டிங். இங்க நல்லா தெரியுது பாருங்க. இஷ் இ எண்டிங், இஷ் காமா, இஷ் ஓனர், இ எண்டிங். அது நீங்க மறக்கவே கூடாது. இந்த டேபிள் மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. எஸ் மேம். சரிங்களா? சிங்குலருக்கு ப்ளூரலுக்கு இது மறக்கவே கூடாது. நீங்க இதை வச்சுதான் நீங்க வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதை இதை வச்சுதான் நீங்க பண்ண முடியும். இல்லைன்னா இது தெரியலன்னா சென்டென்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வோஹர் காம்ஸ்ட் டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து ஹவுஸ் ஸ்பானியன். ஆர்டிக்கல்னா த இல்லாத இடத்துல ஹவுஸ் ஸ்பானியன், ஹவுஸ் மெக்சிகோ. ஆனால் ஆர்டிக்கல் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா ஃப்ரம் த ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹவுஸ் தேர் ஷ்வைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரம் த யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே டி ஷ்வைஸ்ன்னு இருக்கு. ஆனால் ஃப்ரம் த ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் தேர் ஷ்வைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த தேர் மீன் என்னதுங்க? தேர்னாலும் டி தான், டிஹெச்இ. நெக்ஸ்ட் லெசனில் வரும், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் மாறும்னு. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டி ஷ்வைஸ் வந்து சப்ஜெக்டாக இருக்கும்போது டி ஷ்வைஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிக்கல்னா அங்கேருந்து வரேன் அப்படின்னு ஃப்ரம் யூஸ் பண்ணாலே ஆர்டிக்கல் சேஞ்ச், ஹவுஸ் யூஸ் பண்ணாலே ஆர்டிக்கல் சேஞ்ச் ஆகும். அது ஏன் சேஞ்ச் ஆகுன்றத நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரம் த, ஏன்னா நீங்கள் இங்கே ஹால்ட் ஆகிடக்கூடாது. என்ன இங்கே வேறு ஆர்டிக்கல் இருக்குது, இங்கே வேறு ஆர்டிக்கல், எது கேட்டாலும் த சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் அங்கே நீங்கள் ஸ்டக்காகி இருந்துடாதீங்க. ஹவுஸ் தேர் ஷ்வைஸ். ஃப்ரம் த ஸ்விட்சர்லாண்டுன்னா ஹவுஸ் தேர் ஷ்வைஸ். டர்க்கிலேருந்து வரீங்கன்னா ஹவுஸ் தேர் துர்காய்.
யுக்ரைன்னா aus der Ukraine. யூஎஸ்ஏனா aus den USA. டேனுனாலும் டிஹெச்இ தான். சரிங்களா? இதுக்கு மேல நீங்க எதுவுமே சில phrases எல்லாம் இருக்குல்ல, இது இப்படிதான் நம்ம பேசணும்னும் போது அதுல எதுவுமே நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம ரொம்ப யோசிக்காம நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஹவுஸ் வந்தாலே ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்விட்சர்லாண்டுனாலே ஹவுஸ் த ஷ்வைஸ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். நீங்க அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே. வி ஹைசன் டி லேண்டர் ஹவுஸ் ஆக்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்குற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ்ல வந்து இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் என்ன பேரு? டாய்ச்லாண்ட்ல நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஜெர்மனி அப்படின்னு சொல்லுவோம். டாய்ச் என்ன சொல்லுவோம்? ஜெர்மன் சொல்லுவோம். ஆஸ்ட்ரைச்ல ஆஸ்திரியா, ஸ்வைஸ்ல சுவிட்சர்லாந்து, பிரேசிலியன் பிரேசில், ஸ்பானியன் ஸ்பெயின், துர்க்காய் துர்க்கி, டர்க்கி. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சொல்லணும். அப்புறம் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம மேல படிச்சோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி உங்களை பத்தி எழுதணும். உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க, எந்த சிட்டில இருக்கிறீங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுறீங்க, என்ன லேர்ன் பண்றீங்க. மேல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? சேம் அதே ஃபார்மேட்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். எஸ் மேம். ஓகேவா? நீங்க எல்லாருமே இப்ப 3 பேரும் எனக்கு எழுதி வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புங்க. தயவு செய்து தனியா அனுப்பாதீங்க. ஓகே மேம். சரிங்களா? இப்பவே நீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளவே எனக்கு வந்துடணும். இப்போ உடனே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கூட பெட்டர். ஸோ கிளாஸ் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து என்னங்க மேம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன பண்ணுவீங்க மேம்? அதம்மா உங்க நேம் எழுதணும். நம்ம மேல படிச்சோம் இல்லைங்களா? இப்போ நாம் 6 பேர் பத்தி படிச்சோமா? எஸ் மேம். எஸ் அந்த மேம். ஃபார்மேட் தான். இஷ்பின் உங்க பேர் எழுதிக்கங்க. இஷ் காமே ஹவுஸ், இஷ் wohne in, இஷ் spreche இங்கிலீஷ் தமிழ், இஷ் lerne டாய்ச். அவ்வளவுதான். ஓகே மேம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. நீங்க இப்போ உடனே எனக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ண போறேன். உடனே எனக்கு குரூப்ல அனுப்புங்க. ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. ஓகே. Cheers.